நிறைய பேர் சொல்லுவாங்க டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், செட்டிலிங் ஃபார் லெஸ் இஸ் அ கிரைம். ஆக்சுவலி பொண்ணுங்க வந்து ஜஸ்ட் நீங்கள் சமைச்சா போதும், கல்யாணம் பண்ணால் போதும், வெறும் பிள்ளைங்கிட்ட பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் அக்கா நான் என்னோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றியாக நினச்சி இங்கே வந்திருக்காங்க. பட் அவங்களால இங்கே நிற்க கூட முடியல. அவங்களுக்கு ட்வின்ஸு, ஷீ ஸ்டடிங் ஃபார் குரூப் 4. அண்ட் எங்கள் அப்பாக்காக இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களால என்ன பண்ண முடியும், என் பிள்ளைங்க கஷ்டப்படுது, ஆனால் அதுங்களால முடியாதேன்னு ஒரு பயம் அவருக்கு. விவசாயம் தான் பண்ணுறாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலு, என்னடா எப்படா கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாரு. நான் எஸ்ஐ ஆனப்போ வந்து அந்த ரிசல்ட்டை சொல்கிறப்போ எங்கள் அப்பாவுக்கு வாய்ஸே வரல, கால்வழிலாம் பறந்து போயிடுச்சு சாமி அப்படின்னு சொன்னார். அவரோட வாயில் அடுத்து வந்த வார்த்தை என் பிள்ளைங்க ரெண்டுமே கண்டிப்பாக போயிடும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக அக்காவும் அடுத்து இந்த இடத்துல இருக்கணுன்றதை பதிவு பண்ணுறதுக்காகவே நான் இப்போ இங்கே வந்தேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்றதை விட உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. 2 பேபின்றப்போ தெரியும், ஒரு பேபி மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட கஷ்டம். 2 பேபியும் மேனேஜ் பண்ணிட்டு மாற்றி விடுறதுக்கு கூட ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க இந்த இடத்துல இருப்பாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போவே சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சினிமா டைலாக்காக இருந்தாலும் அது ரொம்ப உண்மை. ஒரு கஷ்டம் வருது நமக்குன்னா பின்னாடியே ஒரு சக்ஸஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்பினதே இல்லை இது வரைக்கும். ஒரு 3 months பேக் நம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் ஆகிட்டேன். ரிட்டன் நோட்டிஃபிகேஷன் வருது, அப்பா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஷர்மிளா நீ எஸ்ஐ ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அப்ளை பண்ணலான்னு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ வந்துச்சு ஒரு 3 months அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி போயிடுச்சு. அப்போ டக்குன்னு குடும்ப பொறுப்பு வந்து என் மேலே விழுந்தப்போ ஐ குடன்ட் ஹேண்டில் தட். எனக்கு அதை எடுத்துருக்கிற தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைக்கணும், அதை மேனேஜ் பண்ணிட்டு எப்படி ஷர்மி நீ படிப்ப, ரொம்ப விளையாட்டுத்தனமாகவே இத்தனை வருஷம் இருந்துட்டியே, எப்படி நீ வரப்போகிற அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்வி. அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் அப்போ நினச்சேன் 100% கொடுக்க முடியாது. இப்போ வந்து நான் இதை ஃபேமிலி கேர்ள்ஸ்க்காக மட்டுமே இதை சொல்கிறேன். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு 12 hours நம்மளால் படிக்க முடியல, எல்லாரும் நினைக்கிறாங்க 24 hours 12 hours படித்தாதான் அது வந்து நம்ம 100%-ஆக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது கிடையாது. நானும் இதை உணர்ந்திருக்கேன். உங்களுக்கு 4 hours தான் ஒரு நாளில் கிடைக்குதுன்னா உங்களோட 100% அந்த 4 hours தான். நான் அப்போ கடவுள்கிட்ட ஒன்று சொன்னேன், கடவுளே எனக்கு இப்போ இந்த 4 hours தான் கிடைக்குது, 6 hours தான் கிடைக்குது, நான் சமைச்சிட்டு சுதனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியுது, என்னோட 100% நான் கொடுத்துட்றேன், உனக்கு என் மேலே உண்மையிலே நான் தகுதி இருக்குன்னு நீ நினச்சேனே, எனக்கு இந்த வேலையை கூட இல்லைன்னு எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு செகண்ட் அந்த கோட் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த நொடியில் ஒழித்து வைத்திருக்கும் அதிசயங்கள் 1000. அதுக்காகவே நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எங்கள் அப்பாக்காக நான்லாம் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்மி தான். 21 வருஷமாக காத்துட்ருக்காரு. ஊரில் கிராமத்தில் எல்லாரும் திட்டினப்போ என் பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்குற, நீ வந்து அதெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, சொத்தையே இழக்க போகிற. ஆமாம், இப்போ எங்கள் அப்பா சொத்தை இழந்துட்டாரு தான். ஆனால் ஷர்மிளா எஸ்ஐயோட அப்பாவாக இருக்கார். சொத்தை எல்லாமே இழந்துட்டாரு தான், கண்டிப்பாக இருக்காரு. அடுத்து இன்னும் 2 கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பார்க்க போகிறாரு. அது என் தம்பியும் இன்னொன்று. என் தம்பி அங்கே தான் இருக்கான். அவன் பேர் ஜெயசுதன். இப்போ அவன் ஸ்கூல்லேயே 2nd மார்க் வாங்கியிருக்கான், சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கான். அதனால் கண்டிப்பாக அவங்களும் முன்னாடி வரணும். எல்லா அப்பா அம்மாக்கும் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க கண்டிப்பாக என்னைக்கா இருந்தாலும் என் பிள்ளைங்க வந்துருன்றது நீங்கள் வைக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ்.